போன வருடம் Vivo V40 மற்றும் V40 Pro அப்படிங்கிற ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து V40 சீரிஸ்ல வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த தடவை V50 சீரிஸில் விவோவோட V50 மட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க. V50 Pro இன்னுமே லான்ச் பண்ணலை. இருந்தாலும் இப்போ இந்த வீடியோவில் Vivo V40க்கும் Vivo V50க்கும் என்ன வித்தியாசம், அது மட்டும் இல்லாமல் V40 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபோன் அப்கிரேடா டவுன்கிரேடா என்னென்ன ஸ்பெக்ஸ் வித்தியாசம் இருக்குது முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக கம்பேர் பண்ணி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. இந்த விவோட V50 ஃபோனை பற்றி பேச முன்னாடி முதல்ல இந்த ஃபோனோட கலர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோன் 3 டிஃப்ரெண்டான கலரில் வருது. அதுபடி பார்க்கும்போது டைட்டானியம் கிரே, ரோஸ் கோல்டு மற்றும் ஸ்டாரி நைட் அப்படிங்கிற 3 கலர்ஸில் இருக்குது. ஃபோனோட வெயிட் மற்றும் டிமென்ஷன்ஸை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஒவ்வொரு கலருக்கும் ஏற்றாப்புல அந்த டிமென்ஷனும் அந்த வெயிட்டும் வந்து மாறுது. காரணம் வந்து இந்த பில்ட் ப்ராசஸ் வந்து ஒவ்வொன்றும் வந்து கொஞ்சம் வித்தியாசம் சொல்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு ஃபோனும் வித்தியாசமும் வெயிட்லையும் நமக்கு இந்த திக்னஸும் கொஞ்சம் வித்தியாசப்படுது. ஆனால் இதில் என்ன நல்ல விஷயம் கேட்டிங்கன்னா, போன V40 சீரிஸில் வந்து IP68 ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த தடவை IP68 மற்றும் IP69 அப்படிங்கிற டியூவல் ரேட்டிங் இந்த ஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க. மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோன் தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் எந்த விதமான பிரச்சனையும் ஆகாது. அதாவது ஒரு பெரிய மலையில் வந்து நீங்கள் ஃபோனை கொண்டு போனாலும் ஃபோன் வந்து பெரிய லெவலில் டேமேஜ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பில் குவாலிட்டியில் ஃபோன் வந்து அப்கிரேட் ஆகிருக்கு. மற்றபடி ஃபோனோட எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல கவ்வாக இருக்குது. அதனால் வந்து நமக்கு கிரிப், அதாவது ஃபோனை வந்து பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ பில் குவாலிட்டி நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நமக்கு இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் இந்த ஃபோனில் ஒரு 6.77 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள குவாட் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. மேலும் இந்த டிஸ்பிளே வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 480 Hz கான டச் சாம்பிளிங், 4500 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ், இதுபோக HDR10+ மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. மேலும் இந்த டிஸ்பிளே வந்து ஒரு குவாட் கர்வ்டு டிஸ்பிளேன்னு சொன்னதுனால நமக்கு வந்து எட்ஜஸும் சரி, டாப்லையும் சரி, பாட்டமும் சரி ஒரு குட்டி கர்வ் வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. மேலும் ப்ரொடெக்ஷனுக்காக இந்த ஃபோனில் வந்து ஸ்காட்ச் சென்சேஷனோட டைமண்ட் சீல் கிளாஸ் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது V40 ஃபோனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதோட கொஞ்சம் அப்கிரேடாக இருக்குது. நமக்கு இந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கிறது. ஆனால் இதில் ஒரு டவுன்கிரேட் இருக்குது. என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, வந்து விவோட V40யில் நமக்கு வந்து 1.5K ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் வந்து நமக்கு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. மீனிங் நமக்கு ரெசல்யூஷன் V40 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது V50 கொஞ்சம் டவுன்கிரேட். அதனால் குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த பிக்சரோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் டவுன்கிரேடாக தெரியும். அதுபோல் PPI டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. விவோட V40யில் வந்து 453 PPI டென்சிட்டி இருந்துச்சு. ஆனால் இந்த V50யில் வந்து 388 PPI ஆக அந்த டென்சிட்டி வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இருந்தால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இன்னும் இந்த ரெசல்யூஷன் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது ஒரு டவுன்கிரேட். அட்லீஸ்ட் அவங்க வந்து 1.5K அப்படிங்கிற இந்த ரெசல்யூஷனை மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். அதை பண்ணாமல் விட்டுட்டாங்க. மற்றபடியாக இந்த ஃபோனில் நமக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் தராங்க. அடுத்ததாக நமக்கு இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பார்க்கலாம். ப்ராசரில் அப்கிரேட் ஒன்றும் கிடையாது. போன வருடம் V40யில் என்ன சிப்செட் பயன்படுத்தியிருந்தாங்களோ அதே சிப் தான் இந்த வரையும் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால இந்த ஃபோன்லேயே நமக்கு வந்து ஸ்னாப் டிராகனோட 7 Gen 3 அப்படிங்கிற 4nm ப்ராசர் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ்க்காக இதில் வந்து அட்ரினோட 720 அப்படிங்கிற GPU இருக்குது. ஸோ இந்த ப்ராசர் பற்றி பேச முன்னாடி இதோட ரேங்கிங்கை பார்த்துடலாம். அதாவது இப்போ சிப்செட்டில் உள்ள ரேங்க், அதாவது எல்லா ப்ராசர் ரேங்கிங் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ப்ராசருக்கு பெர்ஃபார்மன்ஸ்க்கு 43 ரேங்க் வருது. மார்க்னு பார்க்கும்போது 100க்கு 50 மார்க் எடுக்குது. கிரேடை பொறுத்து நமக்கு வந்து பி கிரேட் சிப்செட்டாக கொடுக்குறாங்க. அது ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட்டாக வருது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். கேம்ஸ்னு பார்க்கும்போது இன்டர்வல் கேம்ஸ், மிட் செட்டிங் கேம்ஸும் சில ஹெவியான கேம்ஸ் விளையாடலாம். ஹெவியான கேம்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு வந்து மேக்ஸிமம் ஹை செட்டிங்ஸ் வச்சு விளையாட முடியாது. ஓவரலோ மிட் செட்டிங்ஸில் வச்சு ஹெவியான கேம்ஸும் விளையாட முடியும். இதுபோ இந்த ஃபோனில் வந்து கேமிங் வந்து தொடர்ந்து விளையாண்டாலும் ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக 25,489 mm² VC லிக்விட் கூலிங் சேம்பர் கொடுக்குறாங்க. அது மூலமாக கிட்டத்தட்ட 14 டிகிரிஸ் வரையும் நமக்கு வந்து கேம்ஸ் விளையாடும்போது ஹீட்டிங் வந்து குறைக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரியாக இந்த ஃபோனில் நமக்கு வந்து ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசர் அதே ப்ராசர் தான், எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. போன வருடம் V40யில் பயன்படுத்தப்பட்ட அதே ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோன் 3 டிஃப்ரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் தராங்க. RAM வெர்ஷன் LPDDR4 RAM தராங்க. ஆனால் ஸ்டோரேஜ் வந்து வெறும் UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 30,000 ரூபாய்க்கு மேலே ப்ரைஸில் விற்கிற இந்த செக்மெண்ட் ஃபோனில் UFS 2.2 கொடுத்துருக்கிறது ஏமாற்றம் தான். அட்லீஸ்ட் UFS 3.1 கொடுத்துருக்கணும். அது கொடுக்காம விட்டுட்டாங்க. ஸ்டோரேஜ் வெர்ஷன் பெரிய லெவலில் நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிறது ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட். மற்றபடியே இந்த ஃபோனுக்கு டியூல் சிம் சப்போர்ட் இருக்குது. ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. ஃபோனோட வாய்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோன் வந்து Android 15 பேஸ் பண்ண ஃபன்டச் OS 15 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அப்டேட்ஸை பொறுத்தவரையும் இந்த ஃபோனுக்கு வந்து 3 வருடத்துக்கான வாய்ஸ் அப்டேட்ஸும் 4 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக வந்து விவோ வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது இப்போ இந்த ஃபோனோட வாய்ஸில் பல விதமான AI ஃபீச்சர்ஸும் கொடுக்குறாங்க. குறிப்பாக சொன்னது கேட்டிங்கன்னா, சர்க்கிள் டு சர்ச் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற எந்த விஷயத்தையும் சர்க்கிள் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். அதுபோல் லைவ் கால் டிரான்ஸ்லேஷன்ங்கிற ஃபீச்சர் இருக்குது. அது மூலமாக ஏதாவது ஒரு லாங்குவேஜில் யாராவது ஒரு ஃபோன் பேசுகிறாங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்லேட் பண்ணி தரும் AI மூலமாக. இதுபோல் டிரான்ஸ்கிரிப்ட் டெஸ்ட்டும் இருக்குது. அதாவது என்னெல்லாம் பேசுங்கிறத வந்து எழுத்து மூலமாக நோட்ஸ் எடுத்து தந்துடும். மேலும் வந்து AI Erase 2.0 அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. ஃபோட்டோஸ் தேவையில்லாத விஷயங்கள்லாம் அழிக்கலாம்.
பல விதமான ஏஐ ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் நமக்கு விவோட V50ல 2 50 மவுஸுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. மொதல் கேமரா ஒரு 50 மவுஸுக்கான ஆம்னியூஷனோட OV50E அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க. இது f1.88 ஆப்பர்ச்சரில் வருது. சென்சரோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு 1/1.55 இன்ச்சுக்கான சென்சராக வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது ஷேக்கினஸ் இல்லாமல் ஆடாமல் அசையாமல் தெளிவான ஒரு வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். இது போக இந்த கேமராவுக்கு வந்து ஜீஸ் ஆப்டிக்ஸோட சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஜீஸ் ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நமக்கு வந்து ஜீஸ் மோட்ஸில் பல விதமான ஃபோட்டோஸ் வந்து எடுக்கலாம். ரெண்டாவதாக ஒரு 50 மவுஸுக்கான அல்ட்ராவைட் கேமரா கொடுக்குறாங்க. இதில் மூலமாக 119 டிகிரி வரையும் அல்ட்ராவைட் சென்ஸ் எடுக்கலாம். இது சாம்சங்கோட Gen1 சென்சராக தராங்க. இது f2.0 அப்பர்ச்சரில் இருக்கு. மற்றபடியே கேமராஸ்ல நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் வந்து எடுக்க முடியும்னு சொல்றாங்க. அதுபோக ஆரா சர்க்குலர் ரிங் ஃபிளாஷ் சப்போர்ட்டும் இருக்கு. அதனால் ஃப்ளாஷோட இந்த இன்டென்சிட்டி மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜீஸ் மோட்ஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியும். 7 வகையான ஜீஸ் போர்ட்ரேட் ஸ்டைல்ஸ் வந்து நீங்கள் மாற்றலாம். அதாவது பேக்ரவுண்டில் உள்ள இந்த போர்ட்ரேட் ஸ்டைல்ஸ் வந்து மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் 3 வகையான ஃபோக்கல் லென்த்தில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அதாவது 23, 35 மற்றும் 50 mm ஷார்ட்ஸ் வந்து எடுக்கலாம் தேவைக்கு ஏற்றாப்புல. இது போக இந்த ஃபோன் வந்து ஜீஸோட ப்ரொஃபஷனல் கிரேட் போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் எடுக்க முடியும். இந்தியாவுக்குனே ஸ்பெஷலாக வெட்டிங் போர்ட்ரேட் அப்படிங்கிற ஒரு மோடும் கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரியாக ஃபோனோட பேக் சைடில் பல விதமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. மற்றபடி செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது அதுவுமே வந்து ஒரு ஃப்ரண்ட் சைடில் ஒரு 50 மவுஸுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது சாம்சங்கோட Gen1 சென்சராக வருது. f2.0 அப்பர்ச்சரில் தராங்க. மேலும் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராலையும் 4K ஃபுட்டேஜில் வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். அதுபோக 92 டிகிரிஸ் வரையும் நமக்கு வந்து குரூப் செல்ஃபி ஷாட்ஸும் எடுக்கலாம். நல்ல ஒரு ஒய்டான ஒரு செல்ஃபி ஷாட்ஸ் இந்த கேமரா மூலமாக எடுக்கலாம். ஸோ இதே மாதிரியாக நமக்கு வந்து கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நோட் பண்ண விஷயம் கேட்டிங்கன்னா போன வருடம் வந்து விவோட V40ல அந்த பிரைமரி கேமரா வந்து சாம்சங்கோட ISSL சென்சர் கொடுத்துருந்தாங்க. இதோட ஆம்னியூஷனோட கேமரா கொடுத்துருக்காங்க. மற்றபடி கேமராவோட குவாலிட்டியில் பெரிய லெவலில் வித்தியாசம் இருக்காதுன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அடுத்த இந்த ஃபோனோட ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு USB Type-C ஆடியோ தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. அதே நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் 5Gக்கான SANC சப்போர்ட் இருக்கு. இது இப்போ டியூல் 4Gக்கான Vivo LTE, Wi-Fi 6, Bluetooth 5.4, GPS மாதிரியான விஷயம் கொடுக்குறாங்க. ஒருவேளை இந்த ஃபோனுக்கு சார் வேல்யூ என்னன்னு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா அதுவுமே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். லிமிட்குள்ளே தான் இருக்கு. அடுத்த ஃபோனோட பேட்டரிஸ் பற்றி பேசலாம். பேட்டரியில் நமக்கு கெப்பாசிட்டியும் சரி அதுபோல் அந்த சார்ஜிங் ஸ்பீடும் சரி நமக்கு விவோட V40 கம்பேர் பண்ணி போகும்போது அப்கிரேட் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த ஃபோனில் ஒரு 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் தராங்க. போன வருடம் விவோட V40ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 5500 mAh பேட்டரி 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இடம் ரெண்டுமே வந்து அப்கிரேட் ஆயிருக்கு. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் நமக்கு வந்து USB வெர்ஷன் வந்து இன்னுமே வந்து USB 2.0 தான் இருக்கு. அதை அப்கிரேட் பண்ணல. ஸோ நமக்கு வந்து இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒருவேளை இந்த ஃபோட்டோஸ் மாதிரியான விஷயங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த விவோட V50 வந்து 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 34,999க்கும் அதே 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 36,999க்கும் கடைசியாக 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் விலை 40,999 அப்படிங்கிற விலையில வந்து அமேசான் வெப்சைட்ல விற்கிறாங்க. இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது போக இந்த ஃபோன் வாங்குறவங்களுக்கு சில ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ ப்ரைசிங் வந்து போன வருடம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதே ப்ரைசிங் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ இதில் குட்டி டவுன் கிரேட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மட்டும் சொல்லலாம். அதோட சிப் வந்து ஒரு வெர்ஷன் ஏதாவது ஒரு வெர்ஷன் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அது பண்ணாமல் விட்டாங்க. இது UFS 2.2 பெரிய நெகட்டிவ். அது வந்து கொஞ்சம் UFS 3.1 கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஒரு 30,000 ரூபாய்க்கு வந்து ஒரு ஃபோன் போட்டு வாங்கும் போது அதில் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸும் வந்து எதிர்பார்ப்போம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் அடி வாங்கும் இந்த ஃபோன். மற்றபடியாக ஓரளவு ஒரு டீசென்ட்டான பேக்கேஜ் மாதிரி தான் தெரியுது இந்த விவோட V50. நீங்கள் இந்த விவோட V50 பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக்கி தமிழுக்காக மற்றொரு வீடியோஸ் வரை நன்றி, வணக்கம்.